Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். குரூப் 4 தேர்வில் குளறுபடி, தேர்வர்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள VAO, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு 6244 பணியிடங்களுக்கு TNPSC சார்பில் கடந்த 9ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடந்தது. மாநிலம் முழுதும் 7247 மையங்களில் 20.37 லட்சம் பேர் தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 16 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். மொத்தம் 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண் என்ற முறையில் சரியான விடையை தேர்வு செய்யும் வினாத்தாள் இடம்பெற்றது. தேர்வு நடந்த சில மையங்களில் தேர்வர்களுக்கு உரிய நேரத்தில் வினாத்தாள் மற்றும் விடை எழுதும் OMR தாள்கள் வழங்கப்படவில்லை என தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வினா, விடைத்தாள் வழங்க தாமதமான தேர்வு மையங்கள் மற்றும் தேர்வு அறைகளில் தாமதத்துக்கு ஈடு செய்யும் நேரமும் ஒதுக்கப்படவில்லை. நிர்ணயித்த கால அவகாசம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் TNPSCக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி சில மாவட்டங்களின் தேர்வு மையங்களில் வினாத்தாள்கள் சரியாக அச்சிடப்படாமல் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்வர்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் எழுத்துகள் சரியாக தெரியாமல் மிகவும் மங்கலாக இருந்துள்ளன. இதனால் வினா என்னவென்றே தெரியாமல் சில தேர்வர்கள் விடை எழுதி வந்துள்ளதாகவும் இந்த தவறுக்கு உரிய மாற்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத் கட்டட தீயில் சிக்கி இறந்த இந்தியர்கள். குவைத் நாட்டின் மங்கப் நகரில் 6 மாடி அபார்ட்மெண்ட் ஒன்று உள்ளது. அங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். கட்டடத்தின் கீழ்தளத்தில் உள்ள ஒரு கிச்சனில் பிடித்த தீ மளமளவென கட்டடம் முழுவதும் பரவியது. உள்ளே இருந்தவர்களில் பலர் தீயில் சிக்கியும் மூச்சு திணறியும் இறந்தனர். ஒரு சிலர் உயிர் பிழைக்க மாடியில் இருந்து கீழே குதித்ததில் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை 40 இந்தியர்கள் உட்பட 53 பேர் இறந்துள்ளதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. அவர்களில் 2 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சோக சம்பவத்துக்கு பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், ராகுல் MP, காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவசரமாக குவைத் புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும்படி மோடி உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்தில் இறந்தவர்களின் சடலங்களை விரைவாக திருப்பி அனுப்ப உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அயலக தமிழர் நலத்துறைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் 9655505246 என்ற அவசர உதவி எண்ணை வெளியிட்டுள்ளது. இதில் தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதேபோல தமிழக அரசும் 918003093793 91806900 மற்றும் 918069009901 என்ற அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. இந்த எண்களை தொடர்பு கொண்டு அயலக தமிழர் நலத்துறையிடம் உதவி பெறலாம் என கூறியுள்ளது. பயங்கரவாதிகள் புகைப்படம் வெளியீடு, துப்பு கொடுத்தால் ரூபாய் 20 லட்சம் வெகுமதி. ஜம்மு காஷ்மீரின் ரெய்சியில் கடந்த 9ஆம் தேதி சுற்றுலா பஸ் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். நிலை தடுமாறிய பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 9 பேர் பலியானார்கள். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் ஜம்முவின் இருவேறு இடங்களில் பயங்கரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தினர். கதுவா மாவட்டத்தில் சர்வதேச எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள சுகாய் கிராமத்தில் நடந்த தாக்குதலில் பல வீடுகள் சேதமடைந்தன. ஆனால் உயிர் பலி எதுவும் ஏற்படவில்லை. தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் தற்காலிக முகாம் மீது 2 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பினருக்கு இடையே பல மணி நேரம் நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் துணை ராணுவ படை வீரர் கபீர் தாஸ் பலியானார். 6 வீரர்கள் காயமடைந்தனர். இறுதியில் 2 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் ஜம்மு காஷ்மீரில் பதற்றம் நிலவுகிறது. தாக்குதல் நடத்தியதாக 4 பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை காஷ்மீர் போலீசார் வெளியிட்டனர். இவர்கள் பற்றிய விவரம் தருபவர்கள் அல்லது கைது செய்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். நெருங்கும் முக்கிய பண்டிகை 20 நிமிடத்தில் ரயில் டிக்கெட் காலி. இந்த ஆண்டு ஆயுத பூஜை அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளியன்றும் அதற்கு மறுநாள் விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு தொடர்ச்சியாக 3 நாள் விடுமுறை வருவதால் ரயில் டிக்கெட்டுகள் ராக்கெட் வேகத்தில் புக் ஆகின. ரயில் டிக்கெட் முன்பதிவை பொறுத்தவரை 120 நாட்களுக்கு முன்பே பதிவு செய்யும் வசதி இருக்கிறது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய விரைவு ரயில்களின் ஸ்லீப்பர் கோச்சுகளில் 20 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் ஃபுல் ஆனது. அடுத்ததாக ஏசி வகுப்புக்கான முன்பதிவும் வேகமெடுத்து ஒரு சில ரயில்களில் சில டிக்கெட்டுகளே மிஞ்சின. குறிப்பாக எழும்பூரிலிருந்து புறப்படும் கன்னியாகுமரி, நெல்லை, பொதிகை, முத்துநகர், பாண்டியன், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுகள் காலியாகி காத்திருப்போர் பட்டியல் 50ஐ தாண்டியது. அதிகபட்சமாக பொதிகை எக்ஸ்பிரஸில் காத்திருப்போர் எண்ணிக்கை 110 இருந்தது. ஆன்லைன் மூலமாக 80% டிக்கெட் முன்பதிவும், டிக்கெட் கவுண்டர்கள் மூலமாக 20% முன்பதிவும் நடந்தது. ஏசி பட்டிகளில் காலியாக உள்ள கணிசமான இடங்களும் ஓரிரு நாளில் நிரம்பிவிடும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர். சாரி, நீங்க இறந்துட்டீங்க. ஷாக்கான இலங்கை அகதி. தமிழகத்தில் பல குற்ற வழக்குகளில் கைதாகி சிறை தண்டனை முடித்த வெளிநாட்டினர் திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்படுவது வழக்கம். இலங்கை தமிழர்கள் உள்பட 140க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள இலங்கையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்திருந்தார். ஆனால் கிருஷ்ணகுமார் இறந்துவிட்டதாக அரசிடமிருந்து பதில் வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதை எதிர்த்து கிருஷ்ணகுமாரின் உறவினரான நாகேஸ்வரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்துள்ளார். என் தங்கை மகன் கிருஷ்ணகுமார் சட்டவிரோத செயல்பாடுகள் காரணமாக 2015இல் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டு சிறை தண்டனை முடிந்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார். இப்போது அவரை எங்கள் குடும்பத்தினருடன் நிரந்தரமாக தங்க வைக்க விரும்புகிறேன். இதுகுறித்து கடந்த மார்ச் 3இல் திருச்சி கலெக்டர் அயலக நலத்துறையின் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினேன். ஏப்ரல் 17இல் என் தங்கை மகனுக்கு தமிழக அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையத்திடமிருந்து கடிதம் வந்தது. அதில் மனுதாரர் கிருஷ்ணகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதால் கோரிக்கையை பரிசீலிக்க இயலாது என கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகுமார் குறித்த எந்த தகவலையும் உறுதிப்படுத்தாமல் இப்படி ஒரு தவறான கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து என் தங்கை மகனை எங்கள் குடும்பத்துடன் ஒப்படைக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். திருச்சி முகாமில் உள்ள கிருஷ்ணகுமார் இறந்துவிட்டதாக கடிதம் அனுப்பி அவரிடமே கையெழுத்து வாங்கியுள்ளனர். அலட்சியத்தோடு அதிகாரிகள் செயல்பட்டு உயிரோடு இருப்பவரை இறந்துவிட்டதாக கூறி அபத்தமான செயலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு அரசு என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என கிருஷ்ணகுமாரின் வக்கீல் புகழேந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஊட்டிக்கு மாற்றுப்பாதை 80% பணிகள் நிறைவு. ஊட்டியில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் சீசன் நடக்கிறது. வெளிமாநில, வெளிமாவட்ட மற்றும் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நாள்தோறும் 10 முதல் 15,000 வாகனங்கள் வந்து செல்கின்றன. இதனால் ஊட்டி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட இடங்களை பார்க்க முடியாமல் திரும்பி செல்லும் நிலை உள்ளது. மழைக்காலத்தில் ஊட்டி தலைக்குந்தா பகுதி கால்ஃப் கிளப் சாலையில் சுற்றுலா வாகனங்களை நிறுத்தி அரசு இயக்கும் பஸ்ஸில் சுற்றுலா மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதால் பயண நேரம் வீணாகிறது. பஸ்ஸில் முதியவர்கள், நோயாளிகள் செல்ல முடியாமல் அவர்கள் பஸ்ஸில் காத்து கிடக்கும் அவலம் தொடர்கிறது. இதற்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு செல்லாமல் நேரடியாக ஊட்டிக்கு செல்லும் வகையில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் 20.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை பணிகள் நிறைவடைந்தால் சமவெளியிலிருந்து பல வாகனங்கள் குன்னூர் செல்லாமல் ஊட்டிக்கு செல்ல முடியும். இதனால் வாகன நெரிசல் குறையும். புதிய மாற்றுச்சாலை பணி 80% நிறைவு பெற்றுள்ளது. விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் பாலச்சந்திரன் கூறினார். அரசுக்கு கிடைக்காத தண்ணீர் மாஃபியாக்களுக்கு எப்படி கிடைக்கிறது? தில்லியில் கோடை வெயில் அதிகரித்துள்ளதுடன் தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. யமுனை நதி பங்கீட்டின்படி கூடுதல் தண்ணீரை விநியோகிக்க ஹிமாச்சல் அரசுக்கு உத்தரவிடக் கோரி டில்லி அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இதன்படி தண்ணீரை திறந்துவிட ஹிமாச்சல் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, பிரசன்னா பராலே அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது.
தங்களிடம் உபரியாக இருந்த தண்ணீரை திறந்துவிட்டுள்ளதாகவும் இதற்கு மேல் திறக்க வாய்ப்பில்லை என்றும் ஹிமாச்சல் அரசு கூறியுள்ளது. ஹிமாச்சல் அரசு அனுப்பிய தண்ணீர் எங்கே சென்றது? தண்ணீர் லாரி மாஃபியாக்கள் அராஜகம் அதிகமாக உள்ளது. இவர்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அரசுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, ஆனால் டேங்கர் லாரிகளுக்கு மட்டும் எப்படி தண்ணீர் கிடைக்கிறது? உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் டெல்லி போலீஸ் தலையிட உத்தரவிட நேரிடும் என நீதிபதிகள் கூறினர். இந்த பிரச்சனையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணை இன்றும் நடக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதிக்கு உறுதியான மரண தண்டனை. காணல் நீரான கடைசி வாய்ப்பு. 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 22இல் டெல்லி செங்கோட்டைக்குள் நுழைந்த சிலர் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். போலீஸ் விசாரணையில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தெரிந்தது. சம்பவம் நடந்து 4 நாட்களுக்கு பின் அந்த இயக்கத்தை சேர்ந்த பாகிஸ்தான் பயங்கரவாதி முகமது ஆரிஃப் என்கிற அஷ்பகை டெல்லி போலீசார் கைது செய்தனர். அவனிடம் நடந்த விசாரணைக்கு பிறகு மேலும் 6 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது டெல்லி சிறப்பு கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்தது. 2005இல் முகமது ஆரிஃபிற்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. மரண தண்டனையை எதிர்த்த முறையீடுகளில் 2007இல் டெல்லி ஹைகோர்ட்டும் 2011இல் சுப்ரீம் கோர்ட்டும் தண்டனையை உறுதி செய்தன. பின்னர் சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட சீராய்வு மனுவும் நிராகரிக்கப்பட்டு ஆரிஃபின் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. கடைசி வாய்ப்பாக ஆரிஃப் கடந்த மே 15ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கருணை மனு அனுப்பினார். அதன் மீது விசாரணை நடந்து மே 27இல் கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகம் இது தொடர்பாக மே 29இல் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை சுட்டிக்காட்டி ஆரிஃபின் கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா. வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை தொடர் நடந்து வருகிறது. நியூயார்க் நசாவ் கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த ஏ பிரிவு லீக் போட்டியில் இந்தியா அமெரிக்கா அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய அமெரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 110 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக நிதிஷ்குமார் 27 ரன்களும் ஸ்டீவன் 24 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணியில் அர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். 111 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. நேத்ரா வீசிய முதல் ஓவரிலேயே விராட் கோலி டக் அவுட் ஆனார். பின்னர் கேப்டன் ரோஹித் சர்மா 3 ரன்னிலும் ரிஷாப் பண்ட் 18 ரன்னிலும் அவுட் ஆனார்கள். அடுத்து ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ், ஷிவம் துபே ஆகியோர் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். இந்திய அணி 18.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 111 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சூரியகுமார் 50 ரன்னும் ஷிவம் துபே 30 ரன்களும் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தனர். ஏற்கனவே அயர்லாந்து, பாகிஸ்தான் அணிகளை வென்ற இந்திய அணி அமெரிக்காவையும் வீழ்த்தியதால் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது.